100% அவருக்கு ஜெனரேஷனுக்கு இழப்பு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் கட்சியினர் அவருடைய தொண்டருக்கு மட்டும் இல்லை, பொலிட்டிக்கலுக்கே பெரிய இழப்பு. ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஐயா தான் மிகப்பெரிய உதாரணம். நம்ம காமராஜரை கேள்விப்பட்டிருக்கோம், நேரில் பார்த்ததில்ல. ஆனால் ஒரு வாழும் காமராஜர் அண்ணன். இப்போ பாருங்கள், மக்களுக்காக உழைச்சார். கவர்மெண்ட் கொடுத்த பணத்தை கூட மக்களுக்காக செலவு பண்ணார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களோட தான் ஹாஸ்பிட்டல் கூட மக்களாக தான் இருந்திருக்காரு. இது பெரிய இழப்பு தான். இப்போ எங்களை மாதிரி ஆள்லாம் இப்போ பொலிட்டிக்கலுக்கு வரோம் அப்படின்னா நம்ம அவரை பற்றி கற்றுக்கணும். அவர் எப்படி இருந்திருக்காரு, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐயா வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்காரு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுதான் சார் கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸு. எத்தனை பேருடைய உடல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். எவ்வளோ சில பேர் கொடுத்துருப்பாங்க, அது எந்த விதத்தில் கொடுத்தாங்க என்னன்னு தெரியாது. பட் தன்னுடைய உடலை இறந்து போன பிறகு இந்த மாதிரி தானமாக கொடுக்கணுன்றது எத்தனை தலைவருக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அவருக்கு. மக்களை புரிஞ்சிக்க முடியாது சார். எவ்வளோதான் இது பண்ணாலும் மக்களுடைய கணிப்பு பெருசாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இப்போ ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம், ஒருத்தர் இருக்கும்போது அவங்களுடைய பெருமை தெரியாது சார். இப்போ அவர் இல்லை, இப்போ தெரிஞ்சுப்பாங்க இவ்வளோ பண்ணியிருக்காரு, இவ்வளோ பண்ணிருக்காரு. இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேர் அழுகிறாங்கன்றது நீங்கள் பாருங்கள். பப்ளிக்கை ஐயா இங்கே இருக்காரு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு எவ்வளோ பப்ளிக் அழுகுறாங்க சார். நீங்கள் ஒரு மனுஷன் இருக்கும்போது பேச மாட்டாங்க சார், இறந்து போனவருக்கு பேசுவாங்க சார் அவரை பற்றி. இப்போ நான் மற்ற சேனலுக்கு சொன்னதான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், பொலிட்டிக்கல் வந்திருக்கேன். என்னுடைய ரோல் மாடலாக நிச்சயமாக ஐயாவே எடுத்துக்கணும் சார். அதில் எந்த மாறுறது நிச்சயமாக.